எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச மட்டன் தலைக்கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு தலைக்கறி ஃபுல்லாக வந்து எடுத்திருக்கோம். இது ஒரு கிலோவுக்கு இருக்கும். இதை வந்து நம்ம மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கல் உப்பு போட்டு ஏற்கனவே இது வந்து நல்லா கழுவி வச்சாச்சு. இப்போ மஞ்சத்தூள், உப்பு போட்டு நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம இது வந்து ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா அந்த கறி வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிற மாதிரி வேக வைக்கணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் அதிகமாக மிளகு வந்து கூட கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது 3. ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கோம். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். அது ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இதை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு 2 பல், பெரிய பல் பூண்டுங்கிறதுனால 2 சேர்த்துருக்கேன். 2 பல் பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக சேர்க்காமல் இதோடு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து மறுபடியும் குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் மீதம் இருக்கிற எண்ணெயிலேயே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2-3 பீஸ் கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை நான் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். கிண்டி விட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற அந்த தலைக்கறியை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம், மசால் வாடை போகிறதுக்கு. ஏன்னா கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ கறியோடு சேர்ந்து குழம்பு வந்து நல்லா மசால் வாடை இல்லாமல் இருக்கணும். ஸோ கடைசியில் வந்து கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ட்ரெடிஷ்னலான மெத்தடில் நம்ம இந்த தலைக்கறி குழம்பு பண்ணியிருக்கோம். மசால் வந்து நல்லா வறுத்து அரைச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.